आइए परमेश्वर के पवित्र नाम को और एक बार धन्यवाद के साथ आप लोगों को मिलने के लिए अनुग्रह दिया है। தொடர்ந்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் யாவரும் இந்த நாளில் சந்திக்கும்படி தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 146 அதிகாரத்தை சனிக்கிழமை தியானித்தோம். भजन संहिता 146 अध्याय को शनिवार के दिन हम मनन किया था. நேற்று தினத்தில் பரிசுத்த ஆராதனையிலே தேவ செய்தியை கேட்டோம். कल के दिन के पवित्र आराधना में हम परमेश्वर को संदेश को सुना है. ஆகவே இந்த நாளில் 147 சங்கீதத்தை தொடர்ந்து நாம் தியானிப்போம். लगातार आज के दिन 147 अध्याय से प्रभु के वचन को मनन करेंगे. தொடர்ந்து நீங்கள் இந்த சங்கீத பகுதியை என்னோடு கூட தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். आप लोग भी लगातार मेरे साथ होकर ये भजन संगीता को प्रतिदिन मनन करता है. தங்களுடைய வீடுகளில் இந்த லாக்டவுன் ஆன நாட்களில் நீங்களும் கூட இந்த வேதத்தை எடுத்து நாம் இந்த பகுதிகளை நாம் வாசிப்போம். इस लॉकडाउन के दिन में भी हम फिर से ये शास्त्र को उठाकर ये भजन संगीता को प्रतिदिन हम मनन करेंगे. இது நல்ல ஒரு உங்களுக்கு கிருபையை பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக ये तुम सभी के लिए एक अनुग्रह पाने वाला समय है. ஆண்டவருடைய நாமத்துக்கு உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा. परमेश्वर आपको अनुग्रह पाने के एक मौका दिया है. आमीन. हालेलुया. தேவன் உங்கள் யாவருக்கும் கிருபை பெறும்படி நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஏற்கனவே சொன்னது போல मैं पहले जैसे कहा था वैसे சங்கீத புத்தகம் 150 அதிகாரம் भजन संगीता में 150 अध्याय है. அதிலே கடைசி 5 அதிகாரம் அல்லேலூயா என்று துவங்கி அல்லேலூயா என்று முடிகிறது. उसमें अंत का 5 अध्याय में शुरुआत भी या की स्तुति करो और अंत का वचन भी या की स्तुति करो. இந்த சங்கீத புத்தகத்தை யூதர்கள் முழு புத்தகத்தையும் சங்கீத புத்தகத்தையும் அவர்கள் துதிகள் என்றே அழைத்தார்கள். अगर यहूदी लोग ये भजन संगीता की किताब को स्तुति का किताब करके कहलाता. அதற்கு டெஹிலிம் என்று நான் கடந்த நாட்களில் சொன்னேன். मैं पिछले दिन में कहा था उसका ऐसे अर्थ है तहलीम. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. துதிகளிலே 3 விதமான துதியை குறித்து சொன்னேன். और स्तुति के बारे में 3 वर्णन है. பாராக் पारा இதை ஆசீர்வதித்து நாம் துதிக்கிறது. ये हम जो आशीष करते हुए स्तुति करता है. எபிரேய பாஷையிலே ஹலால் और इब्रानी के शब्द में हला கர்த்தரை துதிக்கிறது. वो केवल परमेश्वर को स्तुति करता. அவருடைய நாமத்தை துதிக்கிறது. उसके नाम को स्तुति करता. அவருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துறது. केवल उसका नाम को महिमा बढ़ाता. ஹலால். उसका नाम अला. மூன்றாவது யாதா. और तीसरा यादा. யாதா என்றால் यादा मतलब தேங்க்ஸ் கிவிங் நன்றி செலுத்துதல். आमीन. हम धन्यवाद के बलिदान चढ़ाता. हालेलुया. हालेलुया. மூன்று விதமான துதி சொல்லப்பட்டது. वैसे 3 प्रकार के स्तुति के बारे में लिखा. அது 147 சங்கீதத்திலேயும் அவருடைய துதியிலே பிரைஸ் தி லார்ட் கர்த்தரை துதியுங்கள் என்று அல்லேலூயா என்று தொடங்கி அல்லேலூயாவை முடிகிறது. इसलिए 147 अध्याय में भी या की स्तुति करो करके शुरू करके या की स्तुति करो करके अंत भी होता है. அல்லேலூயா என்றால் கர்த்தரை துதியுங்கள். हालेलुया मतलब या की स्तुति करो. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். जब की नाम की महिमा. இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 20 வசனங்கள் இருக்கிறது. और इस अध्याय में 20 वचन है. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. நீங்கள் தேவனுடைய பாதத்தில் இருந்து துதிக்கும்படியாக தேவனுடைய நாட்களை தந்ததற்காக நாம் இன்னும் ஆண்டவருடைய நாமத்திலே இன்னும் சந்தோஷமாக இந்த நாட்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். हम इन दिनों में परमेश्वर की पाहुक तले बैठकर उसको स्तुति बलिदान चढ़ाने के लिए प्रभु ये समय को हमें सौंपा है. इसलिए और भी उत्साह से तुम सभी प्रभु को ஏனென்றால் இந்த நாட்களை தேவனுடைய பாதத்தில் இருந்து கிருபை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள். क्योंकि इन दिन में परमेश्वर के पाँव तले बैठकर हम अनुग्रह पाने वाला समय है. நன்றாக தேவனை உயர்த்த துதிக்க நமக்கு நல்ல ஒரு ஸ்வாக்கியம் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. और हमें एक अच्छा मौका मिला कि इन दिनों में हम परमेश्वर का स्तुति के साथ गुणानुवाद करने के लिए கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. या की स्तुति करो क्योंकि अपने परमेश्वर का भजन गाना अच्छा है क्योंकि वह मन भावना है. उसकी स्तुति करनी मन भावनी है. Praise is good. அது துதிக்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो स्तुति करता वो अच्छा है. Praise is blessed. और
और स्तुति துதிப்பது இன்பமாக இருக்கிறது. स्तुति मन भावना है Praise is beautiful. और स्तुति ஏற்றதாக இருக்கிறது. स्तुति मनोहर है। ஆண்டவருடைய அங்கே 3 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे 3 बात को लिखा है। துதிக்கிறது நல்லது, हम स्तुति करता वो अच्छी बात है, துதிக்கிறது இன்பமானது, हम स्तुति करता वो मन भावना है, துதிக்கிறது ஏற்றதுமாக और இருக்கிறது. हम स्तुति करता वो योग्य है। துதிக்கிறதை விட வேற எந்த அழகு இல்லை. और स्तुति के अलावा और कुछ नहीं, துதிக்கிறதை விட வேற இன்பம் இல்ல. और स्तुति के छोड़कर कुछ मनोहर துதிக்கிறதை விட நல்ல டேஸ்ட் இல்ல. और स्तुति के सिवाय कुछ अच्छी स्वाद नहीं। கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசித்தவின் என்று சொன்னால் यदि तू परमेश्वर के स्वाद को चखकर देखेगा तू நீ துதித்துக் கொண்டேதான் இருப்பாய். लगातार स्तुति करेगा। ஹalleluya. நீ हालेलुया, துதித்துக் கொண்டேதான் இருப்பாய். लगातार स्तुति में बने रहेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम की महिमा எபேசியர்கள் நிருபத்திலே வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம் செய்வதிலே தகும் என்று வாசிக்கிறோம். इफिसियों के पत्र में हम पढ़ता है सारी बातों में हम परमेश्वर का स्तुति करना वही हमारा योग्य है। பிலிப்பியர் எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். इफिसियों 5:4 அப்படியே வம்பும் புத்திரமான பேச்சும் பரியாசமும் தகாதவர்கள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். और न निर्लज्जता न मूर्खता की बातचीत की न टट्टे की, क्योंकि ये बातें शोभा नहीं देती वरन धन्यवाद की सुना जाए। இப்ப வம்பும் புத்திரமான தகாதவர்கள் எல்லாம் எதுல வந்து சொன்னா Facebookலயும் வாட்ஸ்அப்லயும் இந்த இன்டர்நெட் மூலமாக வந்திருக்கு. लेकिन आजकल ये निर्लज्जता और मूर्खता की बातचीत टट्टा उड़ाने वाले सभी व्हाट्सएप के द्वारा और फेसबुक के द्वारा आ रहा है। வம்பு निर्लज्जता புத்திரமானது मूर्खता தகாதைகளை குறித்து मूर्खता की बातचीत இப்ப எல்லாம் வந்து வாட்ஸ்அப்லயும் Facebookலயும் பார்த்துட்டு இருக்காங்க. सभी आजकल व्हाट्सएप में फेसबुक में देखता है। ஒன்றை சகித்து ஸ்தோத்திரம் செய்யத்தான் நமக்கு தகுதியாக இருக்கு. हमारा योग्य क्या है? जो कुछ बात हो रहा है वो सहल कर स्तुति करना है। இஷ்டம் போல நம்ம கையில கொடுத்திருக்கிற சோசியல் மீடியாவை உபயோகப்படுத்துறதற்கு நீங்கள் தகுதி சரியானபடி துதித்து நீங்கள் தகுதிப்படுங்கள். अगर आजकल हमारे हाथ में है वो मीडिया को हम अपने मनभावनी के अनुसार वो करने के लिए नहीं है, उसके बदले हम स्तुति के बलिदान चढ़ाना। நன்மையும் இருக்கு தீமை இருக்கிறது. हर एक बातों में भला भी होगा, நன்மையாக உபயோகப்படுத்திப்பார். अगर तू भलाई के अनुसार उपयोग करो। வேதம் எச்சரிக்கிறது. शास्त्र चेतावनी दे रहा है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். नाम की महिमा। கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. या की स्तुति करो क्योंकि अपने परमेश्वर का भजन गाना अच्छा है, क्योंकि वो मन भावना है, उसकी स्तुति करनी मन भावनी है। 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். और 7 वचन धन्यवाद करते हुए यहोवा का गीत गाओ, वीणा बजाते हुए हमारे परमेश्वर का भजन गाओ। Hallelujah. Sing to the Lord with thanksgiving. Hallelujah. हालेलुया, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। Sing praises on the harp to the our God. அதாவது ஆங்கிலத்தில் சுரமண்டலத்தால் நீ கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். वीणा बजाते हुए परमेश्वर का भजन गाओ। Hallelujah. हालेलुया, கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், यहोवा का धन्यवाद करते हुए गीत गाओ, நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். और हमारे परमेश्वर का वीणा बजाते हुए भजन गाओ। நாம் ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். नाम परमेश्वर को स्तुति का धन्यवाद करते हुए महिमा बढ़ाता है। சுரமண்டலத்தில் கீர்த்தனம் பண்ணி அவரை மகிமைப்படுத்துகிறோம். वैसे वीणा बजाते हुए हम परमेश्वर का भजन गाता है। 12வது வசனத்தை வாசிக்கிறோம். 12 वचन, எருசலேமே यरूशलेम கர்த்தரை ஸ்தோத்திரி, यहोवा की प्रशंसा कर, சியோனே हे सिय्योन உன் தேவனை துதி, अपने परमेश्वर की स्तुति कर। எருசலேமே यरूशलेम கர்த்தரை ஸ்தோத்திரி, यहोवा की सियोने प्रशंसा कर, हे உன் தேவனை துதி. अपने परमेश्वर की स्तुति कर। அதான் இங்க கவனிங்க, தனியாகவும் சொல்கிறாரு, ஜனத்தை பார்த்தும் சொல்கிறார், அந்த பட்டணத்தை பார்த்தும் சொல்கிறார், மகாராஜாவுடைய நகரத்தை பார்த்தும் சொல்கிறார், ஜனத்தை பார்த்தும் சொல்கிறார், துதிக்க சொல்கிறார். यहाँ जो
महाराजा के नगर के ओर भी कह रहा है और वो नगर के प्रजा के भी ओर कह रहा है। இந்த பட்டணமே நீ துதி, ये नगर तो स्तुति कर, மும்பை பட்டணமே நீ துதி, ये मुंबई शहर तो स्तुति कर, தேவ ஜனமே ये मुंबई शहर की परमेश्वर की प्रजा நீ தேவனை துதி. तो परमेश्वर की स्तुति कर। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कि नाम की महिमा। ஆண்டவர் இந்த நாளிலே கூட நாம் துதிக்கும் போது अगर इन दिनों में हम जब स्तुति करता तभी தேவன் அவர் செய்கிற கிரியைகள் நமக்கு அறிவிக்கட்டாத காரியங்கள். और जो परमेश्वर करने वाला काम हमारे बुद्धि से बाहर है। அங்கே வாசிக்கிறோம் 4-5 வசனங்களை வாசிக்கிறோம். और 147 4 और 5 அந்த நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். वह तारा को गिनता और उनमें से एक एक का नाम रखता है। நம்முடைய ஆண்டவர் பெரியவர் மகா பலமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हमारा प्रभु महान और अति सामर्थ्य है, उसकी बुद्धि अपरंपार है। அவருடைய அறிவு அளவில்லாதது. उसकी बुद्धि अपरंपार நீ है। துதிக்கும் போது यदि तू स्तुति करते समय உன் புத்திக்கு எட்டாத அளவில்லாத விஷயங்கள் எல்லாம் அவர் செய்யக்கூடியவர். वो तेरे बुद्धि से अपरंपार काम करने वाला। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसके नाम की महिमा। இங்கே பல காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. अगर यहाँ कई बातों के बारे में लिखा है, அப்ப அவர் நீ துதிக்கும் போது यदि तू स्तुति करता है तभी உன் அறிவுக்கு எட்டாத விஷயங்களை எல்லாம் தேவன் செய்கிறவராக वो तेरे இருக்கிறார். बुद्धि से अपरंपार काम करने वाला। அவருடைய அறிவு ஒரு மனுஷனுக்கும் தெரியாது. परमेश्वर का बुद्धि कोई भी मनुष्य नहीं இந்த जानता। நாட்கள்ல நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது நமக்கு ஸ்தோத்திரம் செய்தால் தகும். और इन दिनों में जो जो बातें संभव हो रहा है, ये सारी बातों के बीच में हम केवल धन्यवाद के बजाय துதித்தலே நமக்கு இன்பமாக இருக்கிறது. क्योंकि स्तुति करता हमारा अच्छा है, துதிக்கிறதே நமக்கு நல்லது. स्तुति करता हमारे मन भावनी है, துதிக்கிறதே நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. स्तुति करता हमारा ஆகவே praise is good, praise is pleasant, praise is beautiful. அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. इसके अलावा कुछ नहीं। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை और உண்டாகட்டும். उसके नाम की महिमा। ரோமர்கள் அந்த நிருபத்திலே रोमियो அப்போஸ்தலன் பவுல் ரோமர்கள் நிருபத்திலே அப்போஸ்தலன் பவுல் रोमियो की पत्री में प्रेरित पौलुस இங்கே ஒரு துதிப்பாடலை எப்படி சொல்கிறார்? यहाँ एक स्तुति का गीत गा रहा है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसके नाम की महिमा। ரோமர்கள் நிருபம் 11:33 வாசிக்கலாம். रोमियो 11:33 ஓ தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம், அறிவு என்பவருடைய ஆழங்கள் எவ்வளவாக இருக்கிறது. आहा, परमेश्वर का धन और बुद्धि और ज्ञान क्या ही गंभीर है। அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். उसकी विचार कैसे अथाह और उसकी मौत कैसे अगम। கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? प्रभु की बुद्धि को किसने जाना या उसको मंत्री कौन हुआ? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தியவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? क्योंकि उसी की या किसने पहले उसे कुछ दिया है जिसका बदला उसे दिया जाए। சகலம் அவராலும் அவர் மூலமாய் அவருக்காக இருக்கிறது. அவருக்கு என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். क्योंकि उसी की ओर से और उसी के द्वारा और उसी के लिए सब कुछ है, उसकी महिमा युवानी होते रहे। आमीन। இந்த 4 வசனமும் அப்போஸ்தலன் பவுல் பாடின துதிப்பாடல். ये चारों वचन प्रेरित पौलुस का स्तुति का गीत है। ஆங்கில வேதாந்தத்தில் டெக்ஸாலஜி என்று சொல்லப்படுகிறது. इसका अंग्रेजी में टेक्सोलॉजी करके लिखा है। டெக்ஸாலஜி என்றால் துதிப்பாடல். टेक्सोलॉजी का मतलब स्तुति का गीत। The greatness of God, தேவனுடைய பெரிய கிரியைகளை, மகத்துவத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के महत्वपूर्ण कामों को यहाँ लिखा। அதாவது அவருடைய அது ஆராய்ந்து அளவிடப்பட முடியாது என்று பாடுகிறார். क्योंकि वो कहता है उनको विचार कैसे आता है। இங்கே சங்கீதக்காரரும் அப்படித்தான் சொல்கிறார். 5வது வசனத்திலே சங்கீதம் 147:5 கூட வாசிக்கிறோம். यहाँ भजन संगीत 147:5 में भी ऐसे நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாக இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. हमारा प्रभु महान और अति सामर्थ्य है, उसकी बुद्धियां परंपार है। அளவில்லாதது. उसकी बुद्धियां परंपार। அளவில்லாதது. उसकी बुद्धियां परंपार। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। நம்முடைய ஆண்டவர் हमारा प्रभु பெரியவரும் மகா பலமுள்ளவருமாக இருக்கிறார். हमारा प्रभु महान और अति सामर्थ्य है। பெரியவர், वो महान है, மகா
स्तुति अवरंबार है। நமக்கு இந்த நாட்களிலே துதித்தல்தான் நல்லதாக இருக்கிறது. इसलिए हमें इन दिनों में स्तुति करना वही हमारा योग्य है। அவரை உயர்த்துகிறது. उनका महिमा बढ़ाना। துதி என்றால் என்ன? स्तुति का मतलब क्या है? அவரை மாத்திரம் உயர்த்துகிறது. केवल परमेश्वर का महिमा बढ़ाना। அவரை மாத்திரம் உயர்த்துவதற்கு பேர் தான் துதி. केवल परमेश्वर का महिमा बढ़ाता है वो ही स्तुति। பிரைஸ். स्तुति வேற யாரையும் அல்ல. और किसको भी नहीं। அவரை மாத்திரம் உயர்த்துவதற்கு பேர் தான் துதி. केवल परमेश्वर को महिमा करना है वो ही स्तुति। அந்த துதிக்கு மாத்திரம் தான் தேவன் பயப்படத்தக்கவராகவே இருக்கிறார். क्योंकि केवल हमारे उस स्तुति के लिए परमेश्वर डरता है। தேவன் இந்த பூமியிலே ஒன்றுக்கு பயப்படவில்லை. और परमेश्वर इस धरती में और किसी बातों के लिए नहीं डरता। ஒன்றே ஒன்றுக்கு பயப்படுகிறார். केवल एक बात को वो डरता। துதிக்கு பயப்படத்தக்கவர். हमारे स्तुति के लिए वो डरता। யாத்ராம புத்தகம் 15:11 சொல்கிறது. और निर्गमन 15:11 யாத்ராம புத்தகம் निर्गमन 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். 11 वचन। கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்வமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? हे यहोवा देवताओं में तेरी तुल्य कौन है? तू तो पवित्रता के कारण महाप्रतापी और अपनी स्तुति करने वालों की भय के योग्य और आश्चर्य काम की करता है। துதி करने वाला भय के योग्य, துதிக்கு பயப்படத்தக்கவர். अपनी स्तुति करने वाले के भय के योग्य வேறு ஒன்றுக்கும் தேவன் பயப்படல. और किसी बात को प्रभु न डरता। இது மாற்றி இருக்கு. நாம் தேவனுக்கு பயப்படணும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். हम ऐसे सुनता है परमेश्वर के लिए हम डरना है। தேவனுக்கு நாம் பயப்படணும்னு சொல்லி தான் இவ்வளவு காலம் கேள்விப்பட்டோம். हम अभी तक ऐसे सुनाता है परमेश्वर के लिए हम डरना है। இங்க வேதம் சொல்கிறது परंतु अभी शास्त्र தேவன் நமக்கு பயப்படுகிறார். हमारा भी प्रभु डरता है। இந்த மண்ணான மனுஷனுக்கும் எதுக்கு பயப்படுறாருன்னா, ये मिट्टी का मनुष्य को देखकर परमेश्वर क्यों डरता? எதற்கு? क्यों? அவரை உயர்த்தும் போது यदि हम परमेश्वर को ऊंचा करते தேவன் ஏன் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார்? परमेश्वर को स्वर्ग राज्य में विराजमान करता है। ஓயோ தூதர்கள் துதித்து அவரை உயர்த்திக் கொண்டே இருக்கிறார். वहाँ सर्वदा परिशुद्ध लोग स्तुति के साथ ஆகவே उसको அவர் बढ़ावा। பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். इसलिए परमेश्वर स्वर्ग पर विराजमान करता है। ஓயோ தூதர்கள் துதித்து அவரை உயர்த்திக் கொண்டே सर्वदा இருக்கிறார். परिशुद्ध विराजमान करता है। அவரை உயர்த்திக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் उसका वैसे विराजमान இந்த பூமியில் உண்டு. धरती में என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். मेरे प्रजा मेरे गुणानुवाद करेंगे। இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ये मेरे प्रजा है ये मेरा गुणानुवाद करेंगे। அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उनकी नाम की महिमा வேதம் சொல்கிறது. शास्त्र कहलाता है। ஏசாயா 43:21 வாசிக்கிறோம். यशायाह 43:21 में இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். इस प्रजा को मैंने अपने लिए बनाया है कि वे मेरा गुणानुवाद करें। நீங்கள் தேவனை துதிக்கும்படியாகத்தான் ஏற்படுத்தப்பட்டவர்கள். आमीन। हाँ परमेश्वर का गुणानुवाद करने के लिए प्रभु हमें இந்த बनाया है। பூமியிலே ஒரு கூட்டம் துதிக்கிறதற்கு, அவரை உயர்த்துவதற்கு உண்டு. अगर इस धरती में इस प्रकार का झुंड परमेश्वर का गुणानुवाद करने के लिए அதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சபை, தேவ ஜனங்கள். वो ये परमेश्वर से चुने हुए परमेश्वर का मंडली और परमेश्वर का प्रजा। ஆனாலும் யாக்கோபே, परंतु हे நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. तूने मुझसे प्रार्थना नहीं की। இஸ்ரவேலே, परंतु நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். तू मुझसे उगता गया है। நீ மனம் சலித்து போக வேண்டாம். तू उगता न होना। இன்னும் துதித்தலே எனக்கு நல்லது என்று சொல்லு. और कहो मैं स्तुति करना मुझे योग्य। துதித்தலே எனக்கு இன்பம் என்று சொல்லு. स्तुति करना मेरा अच्छा। துதித்தலே எனக்கு ஏற்றது என்று சொல்லு. स्तुति करना मेरा मन का। மனம் சலித்து போக வேண்டாம். तो कभी मन का இந்த उगता न। லாக்டவுனை பார்த்து நீ கேட்டு கண்டு நீ அனுபவித்து சலித்து போகாதே. अगर ये लॉकडाउन को देखकर सुनकर कई संभव को द्वारा मन में उगता ना हो। துதிக்கிறவனுக்கு மனம் சலித்து போக மாட்டாய். जो कोई स्तुति करता उनका मन कभी उगता ना நீ होता। துதித்தால் மனம் சலித்து போக மாட்டாய். यदि तू स्तुति करेगा तो तेरा मन उगता ना உனக்கு होगा। இன்பகரமான அனுபவம் வருகிறது. क्योंकि स्तुति तेरा मनभावनी बात है। பரிசுத்த ஆவியானவரை உற்சாகப்படுத்திக் கொண்டே पवित्र இருக்கிறார். आत्मा तेरी स्तुति के द्वारा तुझे उत्साहित करेगा। கிருபையை பெற்றுக்கொண்டே और இருக்கிறார். अनुग्रह पाने वाला समय है। அவனை துதிக்கிறதா உனக்கு இன்பம், நல்லது, ஏற்றது. इसलिए स्तुति तेरा अच्छा है, स्तुति तेरा मनभावनी है, स्तुति तेरा योग्य है। அந்த துதியை நீங்கள் இந்த பூமியில் நீ செலுத்தும் போது अगर वो स्तुति तू ये पृथ्वी से परमेश्वर को ओर चढ़ाते समय அந்த இன்பத்தை, இன்பமான துதியை, அந்த ஏற்ற துதியை தேவனுக்கு உகந்ததாக நீ செய்யும் போது अगर वो अच्छा मनभावनी और योग्य स्तुति के
परमेश्वर के लिए करते समय அவர் நம் நடுவிலே இறங்கி वो வருகிறார். हमारे बीच में उतर कर आ रहा है, அவர் நம் நடுவிலே वो உலாவுகிறார். हमारे बीच में मटक रहा அவனை है, वो உற்சாகப்படுத்துகிறார். तुझे उत्साहित करता ஆனந்த है, தைலத்தினால் நிரப்புகிறார். आंसू के तेल से तुझे तेल बनाएगा, பயங்கள் तेरे பரமாக்கப்படுகிறது. सांप डर दूर होता உன் है, ஆத்துமாலை ஒரு கெம்பீரம் வருகிறது. तेरे प्राण में खमीर ஒரு आता है, பலம் வருகிறது. एक बल आता है, உணர்வு வருகிறது. एक बल आता है, உன் நிலை தடுமாறாது. तेरा ये स्थिति कभी உன்னுடைய नहीं விசுவாசம் எல்லாம் பறந்து तेरा ஓடுகிறது. सारा विश्वास में उड़ जाएगा। அதற்கு தேவை துதி தேவை. इसके लिए जरूरत तेरा स्तुति। இந்த நாட்களை உன் விதியை மாற்றுகிறது துதி. தத்திற்கு பதிலாக ஸ்துதி. இதனால உன் விதியை ஸ்துதி மாத்துகிறது. உன்னுடைய விதியை மாற்றுகிறது துதி. ஆமென். பிசாசுடைய சதியை மாற்றுகிறது துதி. शैतान की युक्ति को भी तेरा स्तुति बदलता है। ஹalleluya. நீ துதியினால் சாத்தானை மிதி. अगर तू स्तुति के द्वारा शैतान को रौंद दो, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसकी नाम की महिमा। உன்னுடைய கதியே துதிதான் இன்றைக்கு. உன்னுடைய கதியே துதிதான். आज का तेरा स्थिति स्तुति है। तेरा स्थिति आज स्तुति है। आमेन। हालेलुया। हालेलुया। உன்னுடைய விதியை மாற்றுகிறது துதி. वो तेरा विधि को बदलता है। ஆகவே துதியினால் இந்த உலகத்துல பிரச்சனைகளை நீ மிதி. इसलिए तेरे स्तुति के द्वारा इस संसार के मुश्किल और संकट बातों को तू रौंद दो। பரிசுத்த உனக்கு நீ துதித்தால் பரிசுத்த நதி உனக்கு வருகிறது. अगर तू स्तुति करेगा तो पवित्र नदी तेरे अंदर बह रहा है। हालेलुया. हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उसके नाम की महिमा। அப்ப துதித்தல் நமக்கு இன்பமாக இருக்கிறது. स्तुति हमारा मन भावी है। அவரை உயர்த்த வேண்டும். उसको महिमा बढ़ाना பாடல்கள் மூலமாக, स्तुति का गीत के द्वारा, அவர் செய்த நன்மைகள் மூலமாக, वो जो किए भलाई के द्वारा, அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்து. उसके नाम को बोल बोल कर தேவதாசருக்கு எப்படி நடத்தினார்? जैसे परमेश्वर अपने दासों को अगुवा किया, தேவ ஊழியக்காரரை முன்னோடிகளாக எப்படி நடத்தினார்? अगर परमेश्वर के सेवकों को अगुवा के रूप में कैसे அதை अगुवा நினைத்து किया, துதி. वो सभी को स्मरण करते அதை करते சொல்லி स्तुति करो, உயர்த்து. वो सभी बोल बोल कर स्तुति करो, அதுதான் நமக்கு துதியாக இருக்கிறது. वो ही हमारा स्तुति है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसके नाम की महिमा। நீ துதித்தால் यदि तू स्तुति करेगा तो 12 விதமான ஆசீர்வாதத்தை தருகிறார். 12 प्रकार का आशीष तुझे मिलता। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उसके नाम की महिमा। 1-2 வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். यहोवा यरूशलेम को बसा रहेगा। இந்த நாட்களிலே தேவனுடைய சபையை அவர் கட்டுகிறார். इस दिन में परमेश्वर अपने मंडलियां को बसाता है, ஊழியத்தை கட்டுகிறார். तेरे सेवकाई को बसाता है துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். और निकाले हुए इस्राएलियों को इकट्ठा करता है। இரண்டாவது தேவ ஜனத்தை நீ துதிக்க துதிக்க சீக்கிரமாக கூட்டி சேர்ப்பார். और तेरे स्तुति के द्वारा प्रभु अपने प्रजा को जल्दी से इकट्ठा करेगा। சிதறி இருக்கிற ஜனங்களை ஒன்றாக கூட்டி சேர்ப்பார். जो वितरित हुई लोगों को प्रभु जल्दी से इकट्ठा करेगा। மூன்றாவது வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். और तीसरा वो केतित मन वालों को चंगा करता है, நொறுங்குண்டு போயிருக்கிறவர்களை குணமாக்குகிறார்கள். केतित हुए मनों को चंगा करता है। அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். और चौथा उनकी सोप पर वो पट्टी बांध रहा है, காயங்களை கட்டுகிறார். उनकी गायन को पट्टी बांध रहा है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. की नाम को मान ஐந்தாவது पांचवा 6வது வசனத்தில் இருக்கிறது, 6वां वचन में அவர் சாந்தமுள்ளவர்களை உயர்த்துகிறார். वो नम्र लोगों को संभालता உன்னை है, उयर्த்துகிறார். वो तुझे संभालता है துன்மார்க்கரை தரைமட்டம் தாழ்த்துகிறார். और दुष्टों को भूमि पर गिरा देता है। ஆறாவதாக உனக்கு ரோமாக இருக்க துன்மார்க்கர்களை தாழ்த்துகிறார். और छठवां जो तेरे विरोध में है वो दुष्ट लोगों को वो भूमि पर गिरा देता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. की नाम की महिमा। அடுத்தது 7வதாக 13வது வசனத்திலே வாசிக்கிறோம், और 7वां आशीष 13 वचन में அவர் வாசல்களை தாழ்ப்பாள்களை பலப்படுத்துகிறார். उसने तेरे फाटकों की कम्बों को दृढ़ करता है। அதாவது உன்னுடைய வாசல்களை தாழ்ப்பாள்களை பலப்படுத்துகிறார். वो तेरे फाटकों की कम्बों को दृढ़ करता है। சத்துரு உள்ள நுழையலாதபடி உன்னை பலப்படுத்துகிறார். शत्रु तेरे फाटकों पर प्रवेश करने नहीं देता, इसलिए तेरे वो कम्बों को दृढ़ करता है। வீட்டுக்குள்ள சத்துரு உள்ள வராதபடிக்கு அவர் பலப்படுத்துகிறார். तेरे घराने के अंदर शत्रु न प्रवेश होना, इसलिए वो दृढ़ करता तुझे। 8வதாக உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். और 8वां आशीष तेरे लड़कों को वो आशीष देता है। 9வதாக 9वां 14வது வசனம், 14 वचन அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளதாக்குகிறார். वो तेरे सीमा में शांति देता है। எல்லைகளை துர்ச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். तो आजकल
तेरे सीमा में बुराई समाचार को सुन உங்கள் रहा है, எல்லைகளை சமாதானமாக்குகிறார். वो तेरे सीमा में शांति देता இத்தனை है। இந்த வைரஸினால் சமாதானம் கெடுக்கப்பட்டு போயிருக்கிறது எல்லை. ये वायरस के द्वारा, वायरस के निमित्त तेरे सीमा में शांति को खो गया। அந்த எல்லையை சமாதானமாக மாற்றுகிறார். उसी प्रकार के तेरे सीमा को शांति ஒரு देता है। ஏரியா சமாதானத்தை உண்டாக்குறது. तेरे क्षेत्र में वो शांति देता है। ஒன்பதாவதாக नौवा, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். उत्तर से उत्तर गेहूं से तुझे உன்னை திருப்தியாக சாப்பிட வைப்பார். तृप्त हो जाएगा। 9 காரியங்களை நாம் வாசித்திருக்கிறோம். 9 आशीष को पढ़ा है அடுத்தபடியாக 18வது வசனம். और 18 9 காரியங்களை வாசித்தோம். அடுத்தது அல்லேலூயா. हालेलुया। 15வது வசனம். 15 அவர் தமது வார்த்தையை பூமியில் அனுப்புகிறார். वो पृथ्वी पर अपनी आज्ञा का प्रचार करता है। அதாவது வார்த்தையை இந்த பூமியிலே அனுப்புகிறார் அவர். वो अपनी वचन को इस धरती में भेजता है। அல்லேலூயா. हालेलुया। அது வேகமாக சென்று அங்கே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. वो वचन आदि वेग से इस धरती में आकर एक बदलाव करता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसकी नाम की महिमा। தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். ऐसे एक बड़ा बदलाव को कर देता प्रभु। 18வது வசனம். 18வது வசனத்துல 18 அவர் தமது வார்த்தை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். आज्ञा, वो अपने आज्ञा देकर उन्हें गलाता அவர் है। காற்றை வீசும்படிச்சு தண்ணீர் ஓடும். वो वायु बहाता है तब जल बहने लगता है। 19வது வசனத்திலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறார். யாக்கோபுக்கு தம்முடைய வசனத்தையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணத்தையும் தமது நியாயங்களை அறிவிக்கிறார். और 19 याकूब को अपना वचन और इस्राएल को अपनी विधियां और नियम बताता है। அதாவது நமக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு அவருடைய பிரமாணத்தையும் நியாயத்தையும் அறிவிக்கிறார். वो परमेश्वर के लोगों के लिए उनकी व्यवस्था और नियम को बताता நல்ல है। வசனங்களை தருகிறார் ஊழியக்காரர். अच्छी वचन को सेवकों को प्रभु देता தேவ है। பிள்ளைகளுக்கு நல்ல பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறார். परमेश्वर की प्रजा के लिए अच्छी नियम को प्रभु தேவனுடைய सिखाता है। வார்த்தை நம்ம தூது கடந்து வருகிறது சபையில். परमेश्वर का विधियां नियम हमारे இப்படி लिए 10 पालन விதமான करता है। ஆசீர்வாதங்களை குறித்து பாருங்கள். वैसे सत्य में प्रभु हमारे लिए 10 प्रकार का आशीष 10 करेगा। விதமான ஆசீர்வாதங்கள் 10 प्रकार के आशीष உலகில் கடந்து வருகிறது. मेरे लिए आता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कि नाम की महिमा। அப்ப நீ துதிக்கும் போது इसलिए यदि तू स्तुति करते தேவன் இந்த 10 விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். परमेश्वर 10 प्रकार का आशीष तेरे अंदर ले आता है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. या की स्तुति करो। அப்படி துதித்தலே உனக்கு நல்லது. इसलिए स्तुति करना तेरा अच्छा। துதித்தலே உனக்கு இன்பம். स्तुति करना तेरा मन துதித்தலே உனக்கு ஏற்றது. स्तुति तेरा योग्य है। இந்த துதித்தலை விட்டுட்டு வேற ஏதோ செய்து கொண்டிருக்க கூடாது. ये स्तुति को छोड़कर और कुछ काम मत कर। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कि नाम की महिमा। துதியை விட்டுறக்கூடாது. स्तुति को कभी नहीं छोड़ना। தேவ சமூகத்துல प्रभु के समुख में நல்ல பாடல்களை எடுத்து நாம் துதிக்க வேண்டும். आमीन। अच्छे अच्छे गीत निकाल कर तू स्तुति करो। ஆண்டவர் உன்னை உருக்கி பாட வேண்டும். प्रभु तुझे ऐसे गलना है तू गीत गाने के। ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து உன்னை அப்படியே தேவ சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்து தேவ அன்பை ருசித்து உருக்க வேண்டும். ऐसे प्रभु के समुख में बैठकर परमेश्वर के प्रेम को सोच सोच कर उसके प्रेम के द्वारा तू गल जाना है। அதை விட்டுட்டு वो बात छोड़ के நீ வேற பலத்தை தேடக்கூடாது. और कुछ बल के और पहुंची में मत हो। துதிகள் தான் பலமே இருக்கிறது. स्तुति के द्वारा तेरा बल में ताकत है। அங்கே வாசிக்கிறோம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரருடைய கால்களில் பிரியப்படார். 10 वचन न तो वो घोड़े के बल को चाहता है और न पुरुष के पैरों से प्रसन्न होता। உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துதியில ஒரு பலனை உண்டாக்குவேன். अगर जो आपके मुंह से निकलने वाली स्तुति के द्वारा तेरा बल होता है। துதி இல்லாத உன் வாயில துதி தான் உனக்கு பலனை உண்டாக்குகிறது. स्तुति तेरा बल आता है। அவர் குதிரையின் பலத்தை விரும்பாதவர் வீரருடைய கால்களை பிரியப்படார். वो घोड़े के बल पर न चाहते और पुरुषों के पैरों से भी न प्रसन्न। வேற பலத்தை போய் தேடி போக கூடாது. और किसी बल को और मत ढूंढो। வேதம் சொல்கிறது சங்கீதம் 8:2 வாசிக்கிறோம். वचन संहिता 8:2 பகைஞரையும் பழிகாரனையும் அடைத்து போட தேவனுடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாடகர் வாயினால் பலன் உண்டு பண்ணுவேன். तूने अपने बैरियों के कारण बच्चों और दूध पिए हुए द्वारा सामर्थ की नींव डाली है। நமக்கு துதிதான் பலனாக இருக்கிறது. स्तुति ही हमारा बल है। அதை விட்டு நாம் குதிரையின் பலம் அன்றைக்கு இருந்தது. அதாவது குதிரை ஒரு பெரிய ஒரு பலமாக யுத்தத்துக்கு உபயோகப்படுத்தப்பட்டது. उन दिन में युद्ध के लिए घोड़े का उपयोग किया था। வீரர்கள் மேலும் குதிரை மேலும் பிரியப்பட என்று சொல்லிட்டார். इसलिए उनका
का घोड़े के ऊपर और पुरुष के ऊपर कुछ प्रसन्न नहीं। தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கவே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். यहोवा अपने डर में उन्हीं से प्रसन्न होता है, अर्थात उनसे जो उसकी करुणा का கர்த்தருக்கு பயந்து यहोवा का डर में தமது கிருபைக்கு காத்திருக்க வேலைதான் और जो उनकी करुणा के लिए पाठ होता है उनके लिए கர்த்தர் பிரியமா இருக்கிறார். प्रभु प्रसन्न நீங்க होता है। சங்கீதம் 33ஆம் அதிகாரத்திலே இதை வாசிக்கிறோம். वचन संहिता 33वां अध्याय, எடுத்துக்கொள்ளுங்க 16வது வசனம். वचन संहिता 33:16। எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான், சௌரியவான் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பான். कोई ऐसा राजा नहीं जो सेना की बहुतायत के कारण बच सके, वीर अपनी बड़ी शक्ति के कारण झुक नहीं எந்த सकता। ராஜாவும் कोई ऐसे राजा தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்பட மாட்டான். कोई ऐसे राजा नहीं जो सेना के बहुतायत के कारण, சௌரியவான் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பான். वीर भी अपनी बड़ी शक्ति के कारण छूट नहीं पाता। ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. क्या बच निकलने के लिए घोड़ा व्यर्थ है, वह अपने बड़े बल के द्वारा किसी को नहीं बच सकता। ஆனா சொல்லுகிறதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, 18वां वचन, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் देखो यहोवा की दृष्टि उसके डर भयों पर और उन पर जो उसकी करुणा की आशा रखते हैं बनी रहती है। அவருக்கு பயந்து அவர் தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலதான் கர்த்தர் அவ்வளவு பிரிய வைக்கிறார் அந்த जो ஆத்துமாவை. कोई यहोवा के लिए डर भयता और जो कोई उसकी करुणा के लिए पाठ होता उन पर प्रभु யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார்? किस पर परमेश्वर எந்த ஆத்துமாவை அவர் ரட்சிக்கிறார்? किस प्राणों को बचाता எந்த है, ஆத்துமாவுக்கு பிரியமாக और இருக்கிறார்? किस प्राणों पर प्रेम करता है। தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஒரு ஆத்துமா जो कोई अपने के लिए डर भय और अपने करुणा के लिए पाठ छोड़ता है। கூடாரங்களில் இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிற இதை வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, अभी जो अपने अपने तंबुओं में होकर ये वचन को सुनने वाले हे परमेश्वर के प्रजा, அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களே, और उनको डर भय और उसकी करुणा के लिए पाठ छोड़ने वाले प्राण, உங்களை மரணத்துக்கு விலக்கி காக்கிறவர், तुम्हें मरणों के लिए वो दूर करने वाला है, உன் மேல பிரியமாக இருக்கிறவர், वो तुझ पर प्रसन्न रखता है, உன் மேல பிரியமாக இருக்கிறவர். वो तुझ पर प्रसन्न रखता है। 19வது வசனத்தில் 33:19 வாசிக்கிறோம். 33:19, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் वो आकाल के समय उनको जीवित रखे। கர்த்தருடைய கேட்டவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. यहोवा की नजर उस पर है। நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். हमारे आत्मा प्राण यहोवा के लिए पाठ होता है, वही हमारा सहायक और ढाल है। உன் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கணும். तेरा ये प्राण यहोवा के लिए அவரே எனக்கு துணை, वही मेरा என் सहायक, குடும்பத்துக்கு துணை, वही मेरा परिवार எனக்கு के लिए கேடகம். सहायक, वो मेरा ढाल। இப்படி சொல்லி துதித்து தேவனுடைய சமூகத்திலே அவருடைய கிருபைக்காக பயந்து காத்திருக்கிற குடும்பம். वैसे हम बोल बोल कर जो कोई परिवार परमेश्वर का अनुग्रह के लिए पाठ होता है उसके लिए डरता है, அவருக்கு பிரியமான குடும்பம், ये परिवार परमेश्वर பிரியமான का ஜனம், प्रसन्न लोग, என் प्रसन्न துதியை சொல்லி परिवार, வரக்கூடிய ஜனம், मेरा स्तुति करने वाला लोग, எனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற குடும்பம். ये प्रजा मैंने मेरे लिए बनाया है। மனம் செலுத்தி போகாதே, इसलिए मन में उगता மனம் செலுத்தி போய் தேவனை நோக்கி பார்க்காம இருந்து விடாதே. मन में उगता होकर परमेश्वर को ऐसे दूर मत रखो। சற்றும் தேவ சமூகத்தை நோக்கி நீ இறங்கி வா. तू जरा परमेश्वर के सम्मुख में उतर जा, மனம் செலுத்தி போகாதே. मन में उगता न हो। இந்த நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை. और इन दिन में परमेश्वर का वचन कहलाता है। அதைத்தான் அங்கே சங்கீதம் 147:10-11 மீண்டும் வாசிக்கிறோம். वचन संहिता 147:10 और அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார். न तो घोड़े के बल को चाहता है, அது வேற பலத்தை காமிச்சு நான் எப்படியாவது விடுவிக்க நினைக்காதீங்க. अगर दूसरे बल के द्वारा तो बचाना मत सोच। உங்க பலத்தினால, तेरे बल से नहीं, உன்னுடைய டேலண்ட்னால, तेरे सामर्थ्य से नहीं, உன்னுடைய ஞான புத்தினால तेरे बुद्धिमत्ता से नहीं, நிச்சயமாக உன்னை தப்பிக்க முடியாது. सच में तू अपने को नहीं बचाएगा। அது விருப்பமா இல்ல. वो प्रभु का இந்த प्रसन्न नहीं। நாட்களில் நீங்கள் செய்யக்கூடியது என்ன? अगर इन दिन में तू क्या करना है, அவருக்கு பயந்து उनके डर, அவருடைய கிருபைக்கு காத்திருக்க. परमेश्वर का डर में होकर उनको उसकी करुणा के लिए पाठ होते हैं। ஆத்மா காத்திருக்கணும். तेरा प्राण पाठ அவருக்கு होते हैं। பயந்து, அவருக்கு பயந்து उसके डर में होकर அந்த கிருபைக்கு காத்திருக்கணும். उसके करुणा के लिए पाठ होते ना हो। அப்படி என்றா என்ன? इसका मतलब क्या है? இங்க சொல்றது ஒரு விளக்கம் சொல்லுது. और एक वर्णन कह रहा है, அப்படி காத்திருக்கும் போது 15வது வசனத்துல சொல்கிறார், 15 वचन, அவர் தமது வார்த்தை பூமியிலே அனுப்புகிறார். वो पृथ्वी पर अपनी आज्ञा को
प्रचार करता है, அவருடைய சொல் மகா தீவிரமாக செல்கிறது. उसका वचन अधिवेग से दौड़ता है, His word runs very swiftly, ரொம்ப வேகமாக, ரொம்ப மகா வேகத்தோட வருகிறது. उसका वचन अधिवेग से दौड़ता है, அவருடைய வார்த்தை அனுப்புகிறார். वो अपने वचन को भेजता है, வார்த்தை அனுப்பி தான் वो குணமாக்குகிறார். अपने वचन को भेजकर चंगाई देता है। 107ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். भजन संहिता 107, சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம். भजन संहिता 107 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். वो अपने वचन के द्वारा उनको चंगा करता और जिस गड्ढे में वे पड़े हैं उससे निकालता है। அவர் வசனத்தை அனுப்புகிறார். वो वचन को भेजता है। எப்படி अனுப்புகிறாரா? कैसे भेजता है? அதாவது அவருடைய வேகம், அதர் சொல் மகா தீவிரமாக வருகிறது. उसका वचन अधिवेग से दौड़ता है। அது வந்து உன்னை குணமாக்கி உன் அழிவிலிருந்து தப்புவிக்கிறது. वैसे अधिवेग से उसके वचन आकर तुझे ऐसे गड्ढे से निकालता है। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 147:10ல 147:10 में பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார். பஞ்சை போல் 147 16 16 में பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார். वो ऊन के समान हिम को गिराता है சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். और राख के समान पाला। அவர் தமது கல்மலையை துணுக்கையாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கும்பாக நிற்பவன் யார்? वह वर्ग के टुकड़े गिराता, उसकी की हुई टंड को कौन सह सकता है? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். वह आज्ञा देकर उन्हें गलाता है। தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர் ஓடும். वो वायु बहाता है तब जल बहने लगाता है। நீ கவனிங்க, सुनिए, உடைக்கிறார், நொறுக்கிறார், वो गलाता है, உருக்குகிறார், पिघलता है, உருவாக்குகிறார். हमें संभालता है। எல்லாம் அந்த வார்த்தையில் நடக்குது. सब कुछ हो रहा है இங்க கவனிங்க, தேவனுடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में। தேவனுடைய வார்த்தையை அனுப்பி परमेश्वर अपने वचन को भेजता உங்கள் है ஆத்துமாக்களிலே आपके प्राणों पर, உனக்கு பிரியம் கொள்ளுன்னு சொன்னா वो तुझ पर प्रसन्न रखने के சில लिए விஷயங்களை ஆண்டவர் உனக்கு உடைத்து நொறுக்கி உருக்கி உன்னை உருவாக்கி விசேஷமான ஆசீர்வாதத்தை அந்த பாத்திரத்துல வைக்கிறார், நிரப்புகிறார். कई विषय में प्रभु तुझे मोड़ देता है, फिर तोड़ डालता है, फिर तुझे बनाता है, तुझे संभाल के एक विशेष बर्तन बन के उनके नजर के सामने रखता है। உன்னை உடைக்கிறார். वो तुझे गलाता है। சில பாட்டுக்களை தேவனுடைய சமூகத்துல गीतों को प्रभु के सम्मुख में, என்னை உடையும், हे प्रभु मुझे तोड़ डाल। நீ கர்த்தருடைய கிருபைக்காக பயந்து காத்திருக்கும் போது यदि तो परमेश्वर के अनुग्रह के लिए डर में के साथ पार छोड़ते समय தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. परमेश्वर के वचन तेरे लिए மகா தீவிரமாக கடந்து वो வருகிறது. अधिवेग से पार करके आता है। மகா தீவிரமாக கடந்து வருகிறது. अधिवेग से परमेश्वर का वचन तेरे உன்னை ओर आता அது है, உடைக்கிறது. वो तुझे गलाता है। உன் பாவத்தினுடைய எல்லா கடினங்களையும் உடைக்கிறது. तेरा कई कठिन पापों को तोड़ डालता है, நொறுக்குகிறது. फिर चकनाचूर कर देता है, அதை உன்னை உருக்குகிறது. फिर तुझे गला देता है, உருக்குகிறது. वो तुझे गला நான் देता है। வாசித்தோம், அப்படியே உருகி நதி போல ஓடுது. वैसे वो एक वायु की नई जल உன்னை बहाता புதிய பாத்திரத்திலே உன்னை நிரப்புகிறார். है, तेरे नए बर्तन में अपने अनुग्रह से तुझे भर देता है। கர்த்தருக்கு பயந்து यहोवा का डर में நீ होकर இருக்கும்போது, तू रहते நீ காத்திருக்கும் போது तू पार छोड़ते समय இந்த காரியம் நடக்கிறது. ये संभव வார்த்தை வேகமாக வருகிறது. उसका वचन अधिवेग से आ உன்னை रहा है। உடைக்கிறது, वो तुझे तोड़ डालता உன்னை है, நொறுக்குகிறது, तुझे चकनाचूर உன்னை करता है, உருவாக்குகிறது, तुझे बनाता है, உன்னை அப்படியே வந்து உருக்குது. वैसे तुझे गलाता है, புதிய வெசலாக உன்னை உண்டாக்குறது. एक नए बर्तन बनवाने के लिए तुझे गलाता அதனால்தான் है। நிரப்பப்பட்டு நீ फिर उस बर्तन में तू பிரியமுள்ள भर हो, பாத்திரமாக மாறுகிறாய். उसके नजर में अनमोल நீ बनता கிருபை है। பெறுகிறாய். तो अनुग्रह அதான் करता है। நாங்களும் கிருபை பெற்றோம். वैसे हम भी अनुग्रह पाए। மலங்காட்டுலையும் காட்டுலையும் जंगल में, கிராமத்திலையும் गांवों में மலையிலையும் और बरसात में குளிர்லையும் और குளிர்லையும் டெம்பர்மையும் மலையிலையும் வெயிலையும் குளிர்லையும் बरसात में धूप में ऐसे कई अनुभव में
எல்லா காலங்களிலும் பல இடங்கள்ல தேவ சமூகத்துல காத்திருந்திருக்கிறோம். सारी बातों में, परिस्थितियों में, हम कई हालतों में परमेश्वर के सम्मुख में पाठ होता था. தேவ சமூகத்துல परमेश्वर के सम्मुख में காத்திருந்தோம். बात छोड़ना, இந்த தரிசனத்தை பெற்றது மட்டும் இல்லாம, ना केवल ये दर्शन, ஊழியத்தை பெற்றதும் இல்லாம, ना केवल ये सेवा पाया, இந்த கர்த்தருக்கு பயந்து காத்திருந்தோம். परमेश्वर के डर में होकर पाठ होता था. அவரை பிரியப்படுத்தி उसको प्रसन्न करके, வேற எங்கேயாவது வேற தளத்துல ஓடல, और किसी बल में नहीं दौड़ा, அவருடைய கிருபைக்காக उसके अनुग्रह के लिए காத்திருக்கும் போது पाठ होते அந்த கிருபை தார. वो अनुग्रह है. அந்த நீ காத்திருக்கிறது எப்படி காத்திருக்கிறாய்? तुम किस प्रकार पाठ இந்த होते? லாக்டவுன் வந்து நீ காத்திருக்கிறாய், ये लॉकडाउन में तू पाठ होता, அவருக்கு பயந்து காத்திருக்கிறாய். उसका डर में होकर पाठ होता. ஏதோ குதிரையும் வீரனும் பலமும் ரட்சிக்க நினைக்க வேண்டாம். और घोड़ा और वीरता के पुरुष के द्वारा तेरा बल உன் नहीं. குடும்பத்தையோ ஊழியத்தையோ சபையோ அவை நடத்த முடியாது. वैसे प्रभु तेरे परिवार को, तेरे सेवकाई को देव- नहीं अगुवाई करे. கிருபைக்காக காத்திருக்கிறோம். उसके अनुग्रह के लिए पाठ हो. தேவ சமூகத்துல प्रभु के सम्मुख में அப்படி கர்த்தருக்கு பயந்து காத்திருக்கும் போது वैसे हम प्रभु के डर में होकर पाठ होते, தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. प्रभु के वचन पार करके आते, தேவனுடைய நாமத்துக்கு பயமுண்டாகட்டும். प्रभु के नाम के महिमा, தேவனுடைய வார்த்தை கடந்து வந்து प्रभु के वचन आते, உன்னை உடைத்து, तुझे तोड़ உன்னை डाला, நொறுக்கி, तुझे चकना, உன்னை உருக்கி तुझे गलाता, தேவ சமூகத்துல प्रभु के सम्मुख में உன்னை கிருபையை பெற வைக்கிறது. तुझे अनुग्रह देता, ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख நாம் கடந்து வருவோமா? हम आएंगे. இந்த நாள்ல கிருபையை உனக்கு इन दिन में तुझे கர்த்தர் अनुग्रह உனக்கு தரும்படியாக प्रभु देने के लिए, தேவ சமூகத்தை கர்த்தருக்கு பயந்து प्रभु के सम्मुख में நாம் उसको காத்திருக்கிறோம். हम पाठ हो. தேவ சமூகத்துல கடந்து प्रभु வருவோம். के सम्मुख में Oh, praise the Lord. Thank you, Jesus. ஆண்டவருடைய சமூகத்துல கடந்து வருவோம். இந்த நாளை நம்ம ஒப்பு கொடுப்போமா? Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. கர்த்தருக்கு பயந்து यहोवा का डर में हो, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் उसके अनुग्रह के लिए पाठ छोड़ने वाला அவர்கள் மேல பிரியமாக இருக்கிறார். प्रभु उस पर प्रसन्न रखता. துதித்திலே நமக்கு நல்லது, स्तुति हमारा अच्छा है, துதித்திலே உனக்கு இன்பம், स्तुति हमारा मनभावना है, துதித்திலே உனக்கு ஏற்றதாக இருக்கிறது. स्तुति गीत तुम्हारा योग्य है. ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். प्रभु के सम्मुख में आप सौंपेंगे. Thank you, Jesus. धन्यवाद यीशु. நீ பயந்து காத்திருக்கும் போது तो डरने के साथ पाठ छोड़ने में நல்ல உருக்கமான பாடல்களை பாடி துதி. एक अच्छी गीतों के द्वारा प्रभु का धन्यवाद அவருடைய गुनाह வார்த்தை வேகமாக கடந்து வருகிறது. उसके वचन वेग से दौड़ के आ रहा है. எல்லா தடைகளையும் உடைத்து நொறுக்குகிறது. सारी रुकावट को वो तोड़ डालता है. உருவாக்கி உன்னை உருக்கி உருவாக்குகிறது. वो तुझे चकनाचूर करके फिर गलाता है, फिर तुझे बनाता है, உன்னை உயர்ந்த பாத்திரமாக நிறுத்துகிறது. फिर तुझे एक अनमोल बर्तन बना देता है. உன்னை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறது. पवित्र आत्मा तुझे भरता है. Thank you, Jesus. धन्यवाद यीशु. Spirit of the living God, Father, fresh on me. Spirit of the living God, Father, fresh on me. Break me, melt me,
சேர்ந்து பாடுவோமா? ஜீவனுள்ள தேவனே இறங்கி வாருமே. நீ தேவனுடைய சமூகத்துல அவருக்கு பயந்து காத்திருந்தார். तू परमेश्वर के सामने भयभीत होकर बाढ़ चढ़ता तो जरूर अनुग्रह पाएंगे. उस बाढ़ चढ़ते रहने के समय भयभीत होकर बाढ़ चढ़ने के समय परमेश्वर के वचन तेज से आ रहा है. நீ பயந்து கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது அவருடைய வசனம் வேகமாக கடந்து வந்து उन्हें माற்றுகிறது. वचन पवित्र वचन दूर से देख से आकर तेरे जीवन को बदल रहा है, तेरे बर्तन में अनुग्रह पाने के लिए रख रहा है. ओ इनका बाला सकला दुरा करना बाबा रे आदे living God, fallen fresh on me. Break me, melt me, mold me, fill me. Spirit of the living God, fallen fresh on me. अगस्त मई को बदलता है, वर्षा को वर्षाता है. வானத்திலே மேகங்களை குளிர பண்ணி பனிக்கட்டியாக விழ செய்ய வல்லமையுடையவர் எங்களையும் மாற்ற விடுகிறார். हमारा भी वचन के भेजकर बदलना. थैंक यू जीसस, चंगाई करने वाला यीशु. ओ लॉर्ड, हमारे बर्तन को माला सकल नया अभिषेक से तेल मलाई करने वाला है. मैं कब रन्स ओवर, मैं कब रन्स ओवर. एक पात्र निरंतर वड़िगिरது. मेरे कटोरा उमड़ रहा है, मेरे कटोरा उमड़ रहा है. मैं कब रन्स ओवर. एक पात्र निरंतर वड़िगिरது. துதித்திலே எனக்கு நல்லது, துதித்திலே எனக்கு இன்பமானது, துதித்திலே எனக்கு ஏற்றதாக இருக்கிறது. Praise is good, praise is pleasant, praise is beautiful. Thank you Jesus. உம்மை தவிர, துதிக்கிறதை தவிர எனக்கு வேற ஆசை இல்லப்பா. स्तुति करने के अलावा कोई मेरा आवश्यक नहीं. Oh Lord, வந்து பயந்து உடைய கிருபைக்காக காத்திருக்கிறேன்.
நீர் பிரியப்படுகிற பாத்திரமாக, நீர் விருப்பப்படக்கூடிய பாத்திரமாக तेरी महिमा तो होकर अनुग्रह पाने के लिए बाढ़ छोड़ते रहेंगे प्रभु। तू मेरे जीवन पर प्रसन्न होना है, तेरे प्रसन्न इस समय में आने के लिए और एक बार हम समर्पण करना प्रभु। Regal Mara Shalabara आपके पवित्र समुख में हम समर्पित करता हूँ। आपके वचनों को बेचकर हमें सफलता दोबारा हमें एक मन करता, हमें आशीष भी करता, हमें स्मरण करता, 10 प्रकार का आशीष को देता, हमें ऊंचा करिया और हमारे दुष्टों को अपने रोकने वाला உச்சிதமான பொதுவினால் उत्तम उत्तम नियम से हमें तृप्त करेगा। நல்ல வசனத்தை ஞான வேத வார்த்தைகளுக்கு வெளிச்சத்தை தருவே என்று சொன்னார்। और हमारे लिए वचन को ज्योति से हमें भरेगा, எங்களை குணமாக்குகிறார், हमें चंगाई कीजिए, எங்களது நாளை பலப்படுத்துகிறார், हमें दिन में बल से चंगाई, எங்கள் காயங்களை கட்டுவே என்று சொன்னார்। हमारे गाय को पट्टी बांधने वाला உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம்। आपके समुख में हम सौंप देते हैं। உம்முடைய சமூகத்தில் கிருபையை பெற்றுக்கொண்ட பாத்திரமாக आपके समुख में अनुग्रह पाया हुआ पात्र में நாட்களிலே எங்களை ஆயத்தப்படுத்துகிறார்। हमें तैयार कीजिए இயேசுவின் நாமத்தில் பிதாவே, इसके नाम से मांगते पिताजी, आमेन आमेन। कर्ता बड़ोरे आशीर्वाद पारा, प्रभु आपको सबको आशीष करे, आमेन।